எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பாசிட்டிவ் திங்கிங் தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ எங்கள் குரூப்பில் என்னுடைய என்விரான்மெண்ட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கும் படிப்புக்கெல்லாம் ரொம்ப தூரம், அப்படியே ஒரு டிரான்சிஷன் தான். ஏன்னா அப்போ எங்கள் என்விரான்மெண்ட் பார்த்தது ரொம்ப இருக்கும். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. ஒருத்தர் நெகட்டிவாக பேசினாலும் கேட்டுக்கணுமே தவிர அதுக்கு கண்டுக்கிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய அப்ரோச் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இங்கே ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்னு ஒருத்தர் இன்சார்ஜ், அவர் தான் இன்சார்ஜ். அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். எதுனாலும் என்னென்ன நம்மளால முடியாதானே அப்படிம்பார். ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ராமநாதபுரம் இன்ஸ்டியூட் போட்டிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் அங்கே வந்ததை விளம்பரப்படுத்துக்கான ஒரு மராத்தான் வைக்கார். மராத்தான் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். தூத்துக்குடிலேருந்து நாங்கள் போனோம். என் ஃப்ரெண்டு ஒரு 10 பேர் உண்டு, என் கூடயே இருப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, எது சொன்னாலும் நெகட்டிவாக பேசுவார், எது சொன்னாலும். ஆனால் எனக்கு நம்ம ரொம்ப க்ளோஸு, அதன் கூடயே தான் இருப்பார், ஆனால் நெகட்டிவாக தான் பேசுவார். அப்போ ராமநாதபுரத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். மராத்தானை ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி போகிறோம். போன உடனே மராத்தானை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டக்குன்னு என்கிட்ட கேட்காரு, இல்லை யாருக்காட்டு ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்காரு. அது வரைக்கும் இந்த ஹார்ட் அட்டாக் திங்கிங்கே இல்லை. அவர் என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம் கொடுக்குது. ஆம்புலன்ஸ் வேணும், தண்ணி வேணும், இந்த மாதிரி ஒரு திங்கிங் வரும். அதனால் நெகட்டிவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படி நெகட்டிவாக உருவாக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன பிறகு தான் அது நெகட்டிவ்னே தெரியும். அதனால் இந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே கூடாது. ஒன்லி என்ன கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யணும், இழுத்து கொண்டு போயிடும். அதனால் உங்கள் என்விரான்மெண்ட் எனக்கு பொறுத்து நான் 100% நம்புறது இந்த என்விரான்மெண்ட்டை மட்டும்தான். இப்போ நம்மளும் அந்த என்விரான்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்கோம். இப்போ அட் ப்ரெசன்ட் எங்கேயோ இருந்தவங்க இன்றைக்கி ஒரு ரூமில் ஒரே என்விரான்மெண்ட்டில் உட்காந்துருக்குன்னு காரணங்கன்னா பாஸ் பண்ணணும் ஒரு வேட்கை, அவ்வளோதான். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். இப்போ நாங்கள் இன்ஸ்டியூட் போட்டிருக்கேன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடத்துறது வைக்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு என்னுடைய திங்கிங் அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துடணும். 24/7 இங்கே ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எப்போனாலும் நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் எனக்கு ஜட்ஜஸ் சொல்லுவாங்க, நைட்டு ஏதாட்டும் ஒரு இஷ்யூ ஆனால் நீங்கள் தான் போன வேண்டியது இருக்கும், இது ரிஸ்க் அப்படிம்பாங்க. என்ன ரிஸ்க் வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். 24/7 எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். எந்த இன்ஸ்டியூட்லையுமே இது வச்சுருக்க மாட்டோம், வாசல் வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா எல்லோரும் உட்காந்து படிக்கணும். அந்த என்விரான்மெண்ட் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லீட் பண்ணி கொண்டு போயிடும். அதனால் அந்த என்விரான்மெண்ட்டை வளர்த்துக்கிடுங்க. என்விரான்மெண்ட்டு தான் முக்கியம். அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா குரூப் 1 என்விரான்மெண்ட் அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி காலம் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணணும். டெஸ்ட்டு போடணும். இப்போ எல்லோரும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட்டு போட்டேன் கை வலிச்சிச்சு எல்லாம் என்னமோ இருக்கட்டும். அல்டிமேட்டாக நமக்கு என்ன தேவை, என்ன செஞ்சால் சக்ஸஸ் பண்ணுவோம், ஸ்டடி காலம் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டடி காலங்க தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவில் அதை லைப்ரரி அப்படிம்பாங்க. இப்போ இடையில கூட பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு 3 பேர் இறந்தாங்க, பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ அதில் பார்த்திங்கன்னா லைப்ரரியிலேருந்து படித்தாங்கன்னு போட்டிருப்பாங்க. அது லைப்ரரி கிடையாது, ஸ்டடி காலம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கோச்சிங் சென்டர் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டர் போய் படித்தாங்க. இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா, ஸ்டடி காலில் உட்காந்து தான் படிக்காங்க. எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு கோச்சிங் சென்டருக்கு யார் வருவானா, புதுசாக படிக்கிறவன் வருவான். ஏற்கனவே படித்தவனுக்கு என்ன தேவைன்னா ஸ்டடி கால் தான் தேவை. இப்போ ட்ரெண்ட் அதான். சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று சென்னைக்கு போயிருந்தோம், ஒவ்வொரு ஸ்டடியாலாக தான் போய் பாட்டு வந்தேன். எல்லாருமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா படிக்கணும், அவ்வளோதான். அதனால் இப்போ அதை தான் நம்ம 24/7 கொடுக்குறோம். நல்லா யூஸ் பண்ணிவிடுங்க, நல்லா யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எண்ணம் தான் எல்லாமே, அதை தான் எல்லோரும் சொல்லிட்டு போனாங்க. நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அந்த என்விரான்மெண்ட்டு அந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸ் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது அந்த கிளர்க்குக்கு குவாலிஃபிகேஷன் 10th, அந்த கிளர்க்குக்கான இப்போ டிகிரி. அப்போ என்கிட்ட எல்லோரும் சொன்னாங்க 10th குவாலிஃபிகேஷனில் வேலைக்கு போவேன்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், எல்லாத்துலேயுமே சொன்னேன், ஐபிபிஎஸ்ங்கிறது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். அவன் விளம்பரப்படுத்துறதுக்காண்டி 10th குவாலிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கான். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக டிகிரி தான் வைப்பான் பாருங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் நம்பலை. அப்போது எங்கள் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரயில்வேல வேலைக்கு போயிட்டார். அவர் தம்பி லாரியில் கிளீனராக வேலை பார்க்காரு. அவர் கொஞ்சம் வீட்டு சொல் கேட்காமல் அலைஞ்சிட்ருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கூட வச்சுக்கோ அப்படிங்காரு. நம்ம கூட வைக்க முடியாது, ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக போட்டாங்க. அப்போ ஆஃபீஸ் பாயில் வேலை பார்த்துட்டே இருக்கார். அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கார். கிளாஸ் எடுக்கிறவங்க கான்ட்ராக்ட் கிடைக்குது, டெஸ்ட் வைக்கிறவங்க கான்ட்ராக்ட் கிடைக்குது. அவர் 10th படிச்சிருக்காப்புல. 10th படிச்சுட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கு அது வந்த உடனே அந்த என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாரு. ஐபிபிஎஸ் 1 கிளியர் பண்ணுறாரு, ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணிட்டார். கிளியர் பண்ண உடனே ப்ரிலிம்ஸுக்கு நிறைய ரேஷியோ எடுத்தான் எக்ஸாமில். சரி சும்மா தான் லக்கில் பாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சேன். 2வது மெயின்ஸ் பாஸ்னாரு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்பாயின்மெண்ட். அவர் கல்யாணம் கிடைக்க பொண்ணு டாக்டர் எம்பிபிஎஸ். அப்போ அந்த என்விரான்மெண்ட் அவர் எப்படி உருவாக்குது பாருங்கள். சாதாரணமாக லாரியில் கிளீனராக வேலைக்கு போனவர் என்விரான்மெண்ட் மாற்றுது. ஃபஸ்ட்டு நமக்கு குரூப் 1 படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை உருவாக்கிக்கிடணும். நெகட்டிவ் தாட் இருக்கவங்கள கழட்டி விட்டுறணும், அதுதான் முக்கியம். எப்போவுமே இந்த ஃபீல்டில்
நம்ம நிலச்சிருக்கிறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்டில் கண்டென்ட் நமக்கு இருக்கணும். நான் அடிக்கடி எல்லா ஸ்டேஜும் சொல்லுவேன், ஆப்டிடியூட் ஸ்ட்ராங்காக படிங்கம்பேன். ஏன்னா அதை படித்தாவே நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. ஆப்டிடியூடுன்னு இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ஃபீல்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. இப்போ நான் என்ன தான் பேசணுமோ, யார் என்ன சொல்லணும், நமக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபீல்டில் நிற்போம். நான் இந்த ஃபீல்டில் நிற்கிற காரணம்னா ஆப்டிடியூட் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டை டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்டிடியூட்னு இல்லை, பாலிட்டியாக இருக்கலாம், ஐஎன்எம்மாக இருக்கலாம், ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாமே நுனிப்புள் மேய்ஞ்சிடக்கூடாது. ஒரு பாதி சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாதி சப்ஜெக்ட் என்னது நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிடணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகாமல் இருப்பீங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டேஜில் சொன்னாங்க, யாரும் குயிட் பண்ணிடாதீங்க எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு மெயின் காரணம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குயிட் பண்ண மாட்டோம். அதனால் ஏதாட்டும் ஒரு சப்ஜெக்டை நல்ல வெறித்தனமாக படிங்க, வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு படிங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூடயே இருப்பான், எனக்கு சீனியர், ஏன்னா பயங்கர வசதியான பையன். அவன் அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு 15 வருஷம் ஆச்சு, கடைசியாக தான் போனான். லீகல் ஆஃபீஸர் பெங்களூரில் வேலைக்கு போனான். அவன் தம்பி வந்த 3 மாதத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் மேனேஜராக போயிட்டான், பிஓ போயிட்டான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அவன் அப்பாவுடைய பிஸ்னஸை பார்க்கணே இருக்கான், நிறைய பெரிய பிக் ஷாட்டு. ஆனால் தம்பி அப்படி இல்லை, இதான் வேலைக்கு போகணுங்க. அப்போ எண்ணம் வந்து ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் டைவர்சிஃபிகேஷனாக நிறைய எண்ணம் வச்சிங்கன்னா ஒன்றுமே செயல்படுத்த மாட்டோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு இதான், எனக்கு தெரிஞ்சது இதுதான். இப்போ நான் போய் என்கிட்டையுமே சொன்னாங்க, இடையில கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரிசிஸ், நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சது இது இன்ஸ்டியூட் மட்டும்தான், இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ரைட்டிங் எக்ஸாம், அதுக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும், வேறு எதுக்குமே நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா இன்டென்ஷன் தான். ஒரு குறிக்கோள் இருந்தால் எல்லாமே நிறைவேறும். காலையில் 3 மணிக்கு ஃப்ளைட் இருக்கும், நம்மளை அறியாமல் 1 மணிக்கு எந்திரிச்சிருவோம். ஏன்னா இன்டென்ஷன் என்ன ஏதாட்டும் இதே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், காலையில் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிடுவோம். அப்போ எல்லாத்துக்கும் தேவைன்னா அந்த இன்டென்ஷன் தான் தேவை. அப்போ நீங்கள் குரூப் போகணுன்னு ஒரு இன்டென்ஷன் வைங்க. ஏன்னா நானும் எல்லா எக்ஸாம் எழுதுவேன். நான் அவங்க ஒரு மேடம் சொன்னாங்க 100 எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொன்னாங்க. நான் 200 எக்ஸாம் மேலே எழுதியிருப்பேன். நான் போகாத ஸ்டேட்டே கிடையாது, எல்லா ஸ்டேட்டும் எல்லா வருஷம் உட்காந்து எழுதுவேன். இன்னொரு சார் ஏதோ சொன்னாங்க, அந்த மேடம் தான் சொன்னாங்க, நாங்கள் படிக்கும்போது 8 வருஷம் பேனிங், அந்த டிஎன்பிசி பேன் பண்ண அந்த பீரியடில் தான் நானும் இருந்தேன். எந்த எக்ஸாம் விட மாட்டேன். உத்தரப்பிரதேசில் ஒரு போய் எக்ஸாம் எழுதி குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணேன். எந்த எக்ஸாமும் விடுறது கிடையாது. அப்போ நம்ம வந்து என்னங்கன்னா, ஆனால் ஃபோக்கஸ் வந்து ஒரு எக்ஸாம் தான் இருக்கணும். முதல்ல ஒரு வேலையே கிடைக்காதுன்னு இருந்தது, கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலைலாம் கிடைக்கும். அமைப்பு சின்ன மார்க்கில் மிஸ் பண்ணியிருப்பாங்க நிறையவங்க, அவங்களும் கவலையே படாதீங்க, இதை விட என்னது போகுது, பெரிய வேலை கிடைக்க போகுது. அதனால் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா நம்ம இன்டென்ஷன் தான், வேறு எதுவுமே காரணம் கிடையாது.